இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் ஆண்டின் பொது காலத்தின் 7வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 27 முதல் 38 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் கவனமுடன் வாசிக்க கேட்டோம் என்றால், ஒரே ஒரு வார்த்தையில் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது என்னவென்றால், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று. இந்த நற்செய்தி வாசகத்தின் ஒட்டுமொத்த ஆழமான ஆன்மீக சிந்தனையை கொடுப்பது இந்த இறை வார்த்தை தான். ஏனென்றால் இந்த நற்செய்தி வாசகம் ஆரம்பம் முதல் இறுதி வரை எதை பற்றி சொல்லுகிறது என்றால், பகைவரிடம் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவும், சபிப்போருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவும், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்ட வேண்டும் என்பதற்காகவும், கேட்கின்ற எவருக்கும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், நீ உன்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாயோ அதுபோல அடுத்தவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவும், உன்னை அன்பு செய்கிறவரிடமே நீர் அன்பு செய்தால் அதனால் கிடைக்கின்ற பலன் என்ன என்பதை இயேசு வெளிப்படுத்துவதையும், திரும்பி பெறலாம் என்ற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டாம் என்றும், மேலுமாய் நீங்கள் பிற குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், ஏனென்றால் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்றும், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் என்றும் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தெள்ளத் தெளிவாக கூறுகிறார். ஆக இது எதை பற்றி குறிப்பிடுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய அன்பின் பிள்ளைகளாக சகோதரனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே விண்ணக வாழ்வை அடைய வேண்டுமென்றால், இயேசுவை போல இந்த மண்ணுலகில் நாம் வாழ வேண்டுமென்றால், நம்மை பார்க்கின்ற பொழுது அடுத்தவர்கள் நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நம் சொல்லிலும் செயலிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டுமென்றால், இன்றைய நற்செய்தி வாசகம் ஒவ்வொரு இறை வார்த்தையும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விளக்கமாக சொல்லுகிறது. எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஒட்டுமொத்தமாக அடிநாத செய்தியாக சொல்லுகின்ற செய்தி 36வது இறை வசனம், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் கவனமுடன் செவிமடுக்கின்ற பொழுது, தந்தை எப்படி இருக்கிறார் என்று அவருடைய மகனும் நம் சகோதரருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் பல நேரங்களில் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது. அதில் நீங்களும் நானும் விதிவிலக்கு கூட அல்ல. நாமும் பல நேரங்களிலே சொல்வது ஒன்றும் செய்வதும் ஒன்றாக இருக்கும். நம்முடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல நாம் லெஸ்ஸர் ஈவில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தைகளை வைத்து நம் சாதகமாக சொல்வதும் ஒன்றும் செய்வதும் ஒன்றாக இருக்கிறோம். ஆக தந்தையை பற்றி முழுவதுமாக அறிந்து தெரிந்து தெளிவாக தந்தையிடமிருந்து வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், இங்கே இயேசு என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன், நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று ஒரு பிரிவினை வார்த்தைகளை அவர் அங்கே ஏற்படுத்தவில்லை. மாறாக நம்முடைய தந்தை என்பதை சூசகமாக அவருக்கும் நமக்கும் தந்தை என்பதை உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக அல்ல, தான் பார்த்த தான் அனுபவித்த அந்த தந்தையினுடைய குணநலன்களை நம்மிடம் சொல்லுகின்ற பொழுது அதையே அவரும் வாழ்ந்து காட்டினார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் நமக்கு அழகாக சொல்லுகிறது.
உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்காக நன்மை செய்யுங்கள் என்று உங்கள் விண்ணகத் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்னதாக இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்றால், பகைவரிடம் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்லுகின்ற வார்த்தைக்கு உயிரோட்டமும் அதனுடைய அடிநாத செய்தியாக செயல்பாடுகளிலும் காட்டினார் இயேசு கிறிஸ்து. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று இயேசு தன் தந்தையிடம், இரக்கமுள்ள தந்தையிடம் தானும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் காட்டிவிட்டு, அதேபோல நாமும் இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். எனவே பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களையும் என்னையும் பல நேரங்களிலே ஆழமுள்ள வார்த்தைகளாக சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்ற பொழுது, இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மனிதரால் இது மிகவும் சாத்தியமல்லது என்பதுதான் நாம் அறிந்த ஒரு உண்மையே. ஆனால் இறைவனை நாம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது இது சாத்தியமாகும். ஏனென்றால் இந்த மண்ணுலகிலே எத்தனையோ மனிதர்கள் ஜென்ம பாவத்தோடு பிறந்தவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருக்க பிடித்து கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நற்செய்தி வாசகத்தை வாசித்து அதை தங்கள் வாழ்வாக மாற்றி காட்டினார்கள். இன்றைய சமுதாயத்திலே, இன்றைய காலகட்டங்களிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நம் கண் முன்னே வாழ்ந்து நம்முடைய வாழும் புனிதையாக இருந்த அன்னை தெரேசால் இந்த நற்செய்தி வாசகத்திற்கு முழுமையாக வாழ்ந்து காட்டினார். அவளும் ஒரு மனிதைத்தான், அவளும் ஒரு பெண்ணாக பிறந்தவள் தான், ஜென்ம பாவத்தோடு பிறந்தவள் தான். அவளால் முடிகின்ற பொழுது ஏன் நம்மால் முடியாது என்ற கேள்வியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு நம் கண்முன்னே நிறுத்தி இந்த கேள்வியை எழுப்புகிறார். எனவே இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு, கேள்விகளுக்கு பதில் கொடுக்க நம்மை நாம் தயார் செய்வோம். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இன்றைய நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.